வணக்கம். இரக்க குணமும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் அன்பான வரவேற்பு. 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்ப ரொம்ப விரிவாவே பார்க்கலாம் வாங்க. உங்க மனசுல இந்த 2 கேள்வி தானே ஓடிட்டே இருக்கு. இந்த வருஷம் மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா? பணவரவு நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்கான பதில்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல 2026ஆம் வருஷத்தோட ஒட்டுமொத்த பலன், அதாவது ஒரு ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷத்துக்கே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சொல்லப்போனா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதச்ச குழப்பமெல்லாம் போய் மனசுல ஒரு புதுவிதமான தெளிவு பிறக்கும். இது உங்களை ஆன்மீக பாதையில கூட்டிட்டு போற ஒரு சூப்பரான வருஷமா இருக்க போகுது. இந்த மனத்தெளிவுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் குரு பகவான் தான். அவரோட அருளால நீங்க பேசுற வார்த்தைக்கு ஒரு பவர் வரும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். சரி, அடுத்ததா நாம எல்லாருமே ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். வேலை, தொழில். இந்த ஏரியாவுல 2026 என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வருஷம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா இத பார்த்து பயந்துராதீங்க. இது ஒரு டெம்பரரி சேலஞ்சா மட்டும் பாருங்க. உங்க உழைப்புக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கலனாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வருஷத்தோட கடைசியில வெற்றி நிச்சயமா உங்க பக்கம்தான். சோ ஆபீஸ்ல ஜெயிக்கணும்னா முதல்ல வேண்டது பொறுமை. ரிசல்ட் உடனே வரலன்னு டென்ஷன் ஆவாதீங்க. அப்புறம் உங்க மேலதிகாரி கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம். ஆனா ஒரு குட் நியூஸ், சினிமா, மியூசிக், ஆர்ட், ரைட்டிங்னு இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகே, இப்ப பிசினஸ் பண்றவங்கள பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, பெரிய லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல, நிதானமான லாபம் கிடைக்கும். ஒரு ஸ்டேபிளான வருஷம். இந்த வருஷம் உங்க பிசினஸ்ல சில விஷயங்களை கவனமா ஹேண்டில் பண்ணணும். புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப பெரிய லோன்லாம் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா இப்ப இருக்கிற பிசினஸ்ல குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. புதுசா பார்ட்னர்ஸ் யாரையாவது சேர்க்கறீங்கன்னா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஆனா கமிஷன், ஏஜென்சி மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லாபம் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற டாபிக், பணம், ஃபைனான்ஸ். இந்த வருஷம் உங்க வரவு செலவு கணக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க வருமானம் ஸ்டேபிளா இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா செலவுகளும் அதே அளவுக்கு இருக்கும். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் போவீங்க, பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க, தான தர்மம் செய்வீங்க. இப்படி நல்ல விஷயங்களுக்காக மனசு நிறைஞ்சு செலவு பண்ணுவீங்க. வருமானத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். அது ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருக்கும். சிலருக்கு ஃபாரின் கனெக்ஷன்ஸ் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சரி, இந்த செலவுகளை சமாளிக்க என்ன பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஒரு பட்ஜெட் போடுங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாத நெருக்கடி வராது. அதே மாதிரி எதிர்காலத்துக்காக சின்ன சின்ன சேவிங்ஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, வேலை, பணம் இதெல்லாம் பார்த்தாச்சு. வாழ்க்கையோட முக்கியமான அங்கம் நம்ம குடும்பம், உறவுகள், அப்புறம் ஆரோக்கியம். இந்த விஷயங்கள்ல 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. இந்த வருஷம் உங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். வீட்ல உங்க பேச்சு கேட்பாங்க, உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒன்னா சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போவீங்க. இதனால உங்க உறவு இன்னும் பலப்படும். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தின கவலைகள் எல்லாம் விலகி அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், உங்க வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதால உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். முக்கியமா ரொம்ப வேலை செஞ்சதால வர்ற உடல் சோர்வு, சரியா தூக்கம் வராதது, அப்புறம் கால் பாதம் அல்லது கணுக்கால்ல வலி, வீக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்ல. தீர்வு ரொம்ப சிம்பிள். முதல்ல கரெக்ட் டைம்க்கு தூங்குறத வழக்கமாக்கிக்கோங்க. ரெகுலரா யோகா பண்ணுங்க. மனசுல இருக்கிற டென்ஷனை குறைக்க தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சாலே போதும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம். உடம்பும் மனசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தோட நல்ல பலன்களை இன்னும் அதிகப்படுத்தவும், சின்ன சின்ன தடைகளை தாண்டவும் நீங்க என்ன செய்யலான்னு சில சிம்பிளான பரிகாரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் சடங்கு நினைக்காதீங்க. இதெல்லாம் இந்த வருஷத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கான வழிகள். உங்க ராசிநாதனான குரு பகவானோட அருளை பெற வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை வழிபடுங்க. இல்லனா சீரடி சாய்பாபாவை கும்பிடுங்க. மஞ்ச கலர்ல ஸ்வீட்ஸ் தானம் பண்றது குருவோட அருளை இன்னும் அதிகப்படுத்தும். ஏழைகளுக்கு துணி தானம் செஞ்சா உங்க புண்ணிய கணக்கு ஏறும். கடைசியா மனசுல ஒரு தெம்பும் அமைதியும் வர தினமும் 108 தடவை ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லுங்க.
மீன ராசி நேயர்களே, இந்த 2026 வருஷம் உங்ககிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை தான் எதிர்பார்க்குது. ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு பொறுமை. இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்க கையில தான். ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்.